الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية وادخلي في عبادي وادخلي جنتي وقال رسول الله صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا سيموت غريبا آمنا بالله صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واغفر لنا بلساننا ويفقه اقوالنا وافعالنا واعمالنا ويعتقادنا بالخير ربي يسر ولا تؤثر وتمم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شكر الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وافتخار المتقين الله يا هادي لا فاعل إلا الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நாம் வாழ்வதற்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தகுந்த நேரத்தில் தங்குதடையின்றி கொடுத்து காத்து கொண்டிருக்கிற வல்ல இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்து அவனது அன்பும் அவனது அறப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய முத்தமசத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இன்று போல் என்றும் பலருள்ள மழையை போல முடித்து கொண்டிருக்கட்டுமாக. கணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ் கூட ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை அலுவலவாகியும் நாம் மறந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான். அதற்குரிய கூலி நன்மையோ தீமையோ இந்த உலகத்திலோ அல்லது மறு உலகத்திலோ கொடுத்தே தீர்வார். அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் சீருலக வாழ்க்கையிலும் எல்லா வகையான நிலையிலும் எல்லா வகையான செல்வ பாக்கியங்களும் பெற்று இறைவனின் அன்புக்கும் இறை ரசூலின் துஆவுக்கும் ஆனால் சுகமாக எல்லா உலகத்திலும் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே இந்த நல்ல நேரத்திலே இரு கரம் ஏந்தி பிரார்த்தித்து என் சலாத்தை தங்களுக்கு காணிக்கையாக்கி அம்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை மக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் பலதரப்பட்ட பொருள்களை இறைவனாக வணங்கக்கூடிய நம் போன்ற மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு மத்தியிலே நாம் வணங்கக்கூடிய அல்லாஹ் எந்த பொருளும் அல்ல. அவன் மனிதனால் பார்க்க முடியாதவன். அவன் மனிதனை பார்க்க முடியும். அவனை எந்த மனிதனும் பார்க்க முடியாது. அவனை தான் வணங்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையிலே நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எந்தெந்த பொருளை எல்லாம் இறைவனாக ஏற்று வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த இறைவனும் சரி அவர்களும் சரி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்.
அவர்களுடைய கண்ணுக்கு எது படுகிறதோ, அவர்களுடைய கல்விக்கு எது சுகமாக இருக்குகிறதோ, அவர்களுடைய நாவுக்கு எது ருசியாக இருக்குகிறதோ, அவர்களுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய பொருள் எதுவாக இருக்குகிறதோ அந்த பொருளுக்கு என்ன செய்கின்றார்கள்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத எல்லா மதத்தவரும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு வழியில் பார்த்தோம்னா கூட முஸ்லிம்கள் கூட அதிகமானவர்கள் என்ன செய்கின்றோம்? இந்த உலக வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையோடு சேர்த்து மறு உலக வாழ்க்கையும் இருக்குகிறது. மறு உலக வாழ்க்கையும் இருக்குகிறது. இந்த உலகத்தின் ஆசைகள் அவசியம் என்றாலும் மறு உலக ஆசைகள் தான் மிக மிக அவசியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் எந்த மார்க்கம் சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுமே. மற்ற மதங்களை பொறுத்தவரைக்கும் மறு உலக வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அவர்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? மனிதன் இறந்த பின்னால் மண்ணோடு மண்ணாக மத்தி போய்விடுகிறார். மண்ணோடு மண்ணாக மத்தி போய்விடுகிறார். ஆகையினால் மறு உலக வாழ்க்கை என்பது இல்லை, அடுத்த உலக வாழ்க்கை என்பது இல்லை. உலகத்தோடு முடிந்து விடக்கூடியதான் வாழ்க்கை என்பது இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தாருடைய கொள்கை. நம்மளுடைய கொள்கை என்ன தெரியுமா? இந்த உலகம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உலக வாழ்க்கையும் முக்கியம். காரணம், நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி இறந்த மனிதர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மத்தி போய் விடுவார்களே. ஆனால் ஒரு சிலர்களை வைத்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் கூட தோண்டி பார்க்குகிற பொழுது அவர்களை எப்படி அடக்கப்பட்டதோ, எப்படி புதைக்கப்பட்டதோ அதே மாதிரி மண்ணு தொடாமல் அந்த மேலே போர்த்தப்பட்ட துணி அழுக்காகாமல் அப்படியே இருக்குகிறார்களே. அதை நாம் பார்க்கத்தானே செய்கின்றோம். ஒரு சிலர்களுடைய கபரை என்ன செய்கின்றது? கடல் அழித்து அந்த அவர்கள் கனவிலே வந்து சொல்லி அந்த கபரை தோண்டி அவர்களுடைய மையத்தை எடுத்தால் அப்படியே இருக்குகிறது. அதை அடுத்தடத்தில் இருக்குகிறார்களே. மனிதன் மண்ணோடு மண்ணாக மத்தி போவானையானால் இது எப்படி நடக்கும்? ஆகையினால் மறு உலக வாழ்க்கை என்பது ஒன்று உண்டு அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயப்படுத்துவது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தின் சுகங்கள் எல்லாம் அவசியம்தான். அதே நேரத்தில் மறு உலகத்தின் சுகம் மிக மிக அவசியம். இந்த உலகத்தின் சுகம் எல்லாம் அவசியம்தான், மறு உலகத்தின் சுகம் மிக மிக அவசியம் என்று இஸ்லாம் சொல்லி அந்த மறு உலக வாழ்க்கைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வான். அவன் நினைக்கின்ற வரைக்கும் அவசர மவுத்து இல்லாம, திடீர் மவுத்து இல்லாம, பெரும் நோய் இல்லாம, குறை ஆயுஷ் இல்லாமல் யார் மறு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் நீரோடியாக நினைக்கின்ற வரைக்கும் உலகத்தில் வாழ்வார் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய அருமை மக்களே, அதே நேரத்தில் மறு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்குகிறது என்பதற்காக அவசர மௌத்தோ, திடீர் மௌத்தோ, பெருநோயோ, ஏழ்மைத்தனமோ முஸ்லீம்களுக்கு வரலன்னு சொல்லணுங்க. முஸ்லீம்களுக்கு வரலன்னு சொல்லல. முஸ்லீம்களுக்கும் என்ன செய்கின்ற அவசர மௌத்து வருது, திடீர் மௌத்து வருது, பெரும் நோய் வருது, ஏழ்மைத்தனம் வருது. இதே மாதிரி மற்றவர்களுக்கு வருகின்ற மாதிரி வருது. ஆனால் மற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை வறுமையானால் அவர்களிடம் இருந்து மீள மாட்டார்கள். முஸ்லீம்களுக்கு வறுமையானால் முஸ்லீம்களிலே அதிகமானவர்கள் மீறாவிட்டாலும் கூட நல்லவர்கள் என்ன செய்வார்கள்? வீழுவார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம், அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல சொல்லு, அவர்கள் எண்ணக்கூடிய நல்ல எண்ணம் என்பதை திருக்குர்ஆன் ஷரீஃப் என்ன செய்கின்றது? சொல்லுகின்றது. அன்புக்குரிய அருமை மக்களே, அதாவது மற்ற மதத்திற்கும் நம்மளுடைய மதத்திற்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர்களுடைய கொள்கை கோட்பாடு ஒன்றே ஒன்று, உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது. உலகம்தான் முக்கியம், இதுதான்
மாற்று மதத்தாருடைய கொள்கை. நம்மளுடைய கொள்கை கோட்பாடு என்ன தெரியுமா? உலக வாழ்க்கை முக்கியம்தான். அதே நேரத்திலே மறு உலக வாழ்க்கை என்பது என்ன? மிக மிக முக்கியம். இந்த மறு உலக வாழ்க்கையை யார் மிக மிக முக்கியம் என்று நினைத்து வாழ்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு அவர் நினைக்குகிற வரைக்கும் வாழலாம் என்பது திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? வருஷத்தில் 360 நாட்களை படைத்து 12 மாதங்களை படைத்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை படைத்து ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடங்களை படைத்து அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை சிறப்பாக்கினார். 360 நாட்களிலே 120 நாட்களை சிறப்பாக்கினார். ஒரு வாரத்திலே வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கினார். ஒரு நாளையிலே தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் என்ன செய்தான்? தஹஜ்ஜுடைய நேரத்தையும் லுஹருக்கு பாங்கு சொல்வதற்கு உண்டான அந்த உச்சத்திலே சூரியன் நிற்கக்கூடிய நேரத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, ஏன் இவ்வளவு நான் சொல்றேன்னா, அன்புக்குரிய அருமை பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள் மிக மிக சிறப்பானதுன்னு சொல்றாங்களே, அந்த சிறப்பை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக மிக சிறப்பானது. எவ்வளவு சிறப்பானது தெரியுமா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது பிறையிலே இருந்து 9வது நாள் பிறை வரைக்கும் யார் 9 நோன்பு வைக்கின்றார்களோ 9 நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் வருஷம் பூரா நோன்பு வைத்த நன்மையை அடைவார்கள். வருஷம் பூரா நோன்பு வைத்த நன்மையை அடைவார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்கும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாளுடைய 9 நோன்புக்கும் 9 வருஷம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். நோன்பு வைப்பதனால் என்ன கிடைக்கும்? உடல் சுத்தமாகும், உயிர் உயர்த்தி வரும். உடலிலே உண்டான உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும்? தன்னை சரிபடுத்திக் கொள்ளும். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, வேற நோன்பு வைப்பதுனால் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம்? நம்ம நோன்பு வைக்காதனால் அல்லாஹ்வுக்கு என்ன நஷ்டம்? அதைத்தான் பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாட்களிலே நோன்பு வைப்பதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டு ஒரு நாளைக்கு நோன்பு வைத்தால் ஒவ்வொரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். அடுத்தபடியாக கேட்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாள் இரவுகளிலே ஒவ்வொரு நாளையும் ஹயாத்தாக்கினால், முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளையும் ஹயாத்தாக்கினால் என்ன நன்மை கிடைக்கும்? நம்ம 5 நேர தொழுகையே நமக்கு ஹயாத் இல்லை. என்னுடைய கடமை நான் சொல்லணும் இல்லையா? நாளைக்கு எல்லாம் என்ன கேட்பேன், சொன்னையான்னு கேட்பேன். பெருமானார் கேட்கிறாங்க, பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது அந்த 9 இரவுகள் ஒவ்வொரு இரவையும் முடிந்த அளவுக்கு ஹயாத்தாக்கினால் என்ன நன்மை கிடைக்கும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்கினால் வருஷத்தில் லைலத்துல் கத்ர் ஒரு நாள் வருகின்றது அல்லவா? அந்த லைலத்துல் கத்ர் 72 மாதங்களை விட சிறந்ததல்லவா? அதாவது 1000 மாதங்களை விட சிறந்ததல்லவா? 72 வருஷத்தை விட சிறந்ததல்லவா? அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒரு மனிதன் நின்று வணங்கினால் என்ன நன்மை கொடுக்கப்படுமோ அதே நன்மை என்ன செய்யப்படும்? இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளுடைய இரவிலேயும் முடிந்த அளவுக்கு இபாதத்து செய்யக்கூடிய மனிதனுக்கு கொடுக்கப்படும். துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு லைலத்துல் கத்ருக்கு சமம். லைலத்துல் கத்ரிலே கொடுக்கப்படக்கூடிய நன்மை என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆகையினால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளையும் முடிஞ்சளவுக்கு ஹயாத்தாக்குங்கள், 10 பகல்களையும் என்ன செய்யுங்கள்? முடிஞ்சளவுக்கு ஹயாத்தாக்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக அதாவது நாமும் தொழுகின்றோம், பெண்கள் வீட்டிலே தொழுகின்றார்கள், பெண்கள் பள்ளிக்கு வருவது கிடையாது, பெண்கள் பள்ளிக்கு வருவது கிடையாது.
ஆண்கள் என்ன செய்வதில்லை, வீட்டிலே இருந்து தொழுகக்கூடாது. ஆண்கள் பள்ளிக்குத்தான் தொழுக வர வேண்டிய முடியாத சூழ்நிலை தவிர பெண்கள் வீட்டிலே தான் தொழுக வேண்டும் என்பதற்குரியவர்களே. அதே நேரத்தில் இந்த தொழுகைக்கு மாதம் வறுமையானால் ஆண்களும் பெண்களும் என்ன செய்கின்றார்கள், காபத்துல்லாவை நோக்கி ஹஜ் செய்ய புறப்படுகிறார்கள். காபத்துல்லாவை நோக்கி ஹஜ் செய்ய புறப்படுகிறார்கள். அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஆண்களும் பெண்களும் தவாஃபிலேயும் ஒன்றாகிறார்கள், சை செய்வதில் சபா மர்வாவிலே ஓடுவதிலேயும் ஒன்றாகிறார்கள், அரபாமியாவிலே ஒன்றாகின்றார்கள். அன்புக்குரியவர்கள் நன்றாக சிந்திக்கிறோம். எதற்காக வீட்டிலேயே தொழுகக்கூடிய பெண்கள் காபத்துல்லாவுக்கு ஆண்களோடு செல்கின்றார்கள்? பள்ளிவாயிலே தொழுகக்கூடிய ஆண்கள் எல்லாம் இந்த தொழுகை மாதம் வறுமையானால் காபத்துல்லாவுக்கு எதற்காக போகின்றார்கள்? பல லட்சத்து செலவழித்து எதற்காக போக வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்புக்குரியவர்களே, ரொம்ப தெளிவாக சொல்லித் தருகின்றான். நீங்கள் பள்ளியிலே தான் உங்கள் ஊரிலே சொல்லுகின்றீர்கள், பெண்கள் வீட்டிலே தான் சொல்கின்றார்கள். அதே நேரத்திலே இரு சாராரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய வீட்டுக்கு எதற்காக வந்து ஒன்று சேருகிறார்கள் தெரியுமா? ஒருவரை ஒருவர் கலக்குகிறார்கள் தெரியுமா? கலந்த போதிலும் கூட ஒருவரை பற்றி மற்ற ஒருவருக்கு சிந்தனை வருவதே கிடையாது. அங்கே எங்கு நோக்கினாலும் அல்லாஹ்வை தல்பீரா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள் ஊர் பள்ளியிலே நீங்கள் சொல்லுவதால், உங்கள் வீட்டிலே பெண்கள் சொல்லுவதால் நீங்க ஆகியத்தையும் கேட்பங்க, துனியாவையும் கேட்பங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படலாம், படாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் என்னுடைய இல்லத்திலே வந்து நீங்கள் துனியாவை கேட்டாலும் கட்டாயம் கொடுப்பேன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இல்லத்திற்கு வந்து காபத்துல்லாவுக்கு வந்து என்ன துனியாவை கேட்டாலும் கட்டாயம் கொடுப்பேன், துனியாவோடு ஆகியத்தை கேட்டாலும் என்ன செய்வேன், கட்டாயம் கொடுத்தேன். ஆகையினால் தான் என்னுடைய இல்லத்திற்கு உங்களை நான் வர சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து போராடு காபத்துல்லாவுக்கு, அவர் எதை செலவழித்து போராடோ அதை மீத 1000 மடங்கு அவருக்கு துனியாவிலே கிடைக்கும். ஆகிரத்தில் சொர்க்கம் கிடைக்கிறது இருக்குங்க. அவருக்கு எந்த அளவுக்கு காபத்துல்லாவுக்கு செலவழித்து போராடோ அதை மீத 1000 மடங்கு கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? அவருடைய ஹஜ்ஜை மபரூராவாக இருக்குமையானார், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்குமையானார், அவருடைய உம்ரா அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய உம்ராவாக இருக்குமையானால் அவர் செலவழித்ததற்கு மாற்றமாக 1000 மடங்கு இந்த துனியாவிலேயே கிடைக்கும். ஆனா என்ன செய்யணும்? நம்மளுடைய ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய அருமை பெருமக்கள், நம்மளுடைய உம்ராவாக இருக்க வேண்டும். ஆகையினால் தான் அல்லாஹ் கூப்பிடுறான், இங்க தொழுது கேட்டா கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி இல்லை. பெண்களுக்கு வீட்டிலே தொழுது கேட்டா கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி இல்லை. என்ன காரணம்? இங்கே தொழுகையில வந்த உடனே எப்போ பள்ளியாசலுக்கு ஓடலாம்னு நேரம் பார்க்கிறோம், தக்பீர் கட்ட உடனே எப்போ தொழுகலாம்னு நேரம் பார்க்கிறோம். வீட்டிலே தொழுகக்கூடிய பெண்கள் தக்பீர் கட்ட உடனே எப்படா தொழுக முடியும், டிவியை பார்க்கலாம், சாப்பாடாக்கலாம், சால்னா காய்ச்சலாம், அதை பேசுறான் இதை பேசுறான்னு சிந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் நன்றா எண்ணி பாருங்க, காபத்துல்லாவுக்கு ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்ய போய் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே 8ஆம் நாள் எஹ்ராம் கட்டி விடுவார்களேயானால் 13ஆம் நாள் முடிகின்ற வரைக்கும் அந்த 5 நாளைக்கு என்ன செய்ய முடியாது? இங்கே தொழுகையிலே செய்யக்கூடிய எதையும் செய்ய முடியாது, இங்கே தொழுகையிலே சிந்திக்கக்கூடிய எதையும் சிந்திக்க முடியாது, வீட்டிலே தொழுகையிலே சிந்திக்கக்கூடிய எதையும் பெண்கள் சிந்திக்க முடியாது. தொழுகை முடிச்சோன்னு அதை செய்யலாம் இதை செய்யலாம் நம்ம திட்டம் போடுறோம் அல்லவா, தொழுகையில உட்கார்ந்துருக்கு, அதை என்ன செய்ய முடியாது? ஹஜ்ஜுக்கு போன ஆணோ பெண்ணோ செய்ய முடியாது. என்னங்க இன்னைக்கு நம்ம தொழுகை எப்படி தெரியுமா? 3 ரக்காயத்தில் உலக தொழுகை வச்சு முடிச்சார். அசலுக்கு 4 தொழுகை வச்சு முடிச்சார். ஒருத்தர் பின்னால் 3 ரக்காயத்தான் தொழுகை வச்சு கேட்டு எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு 4 கடை செலுத்து, 3 கடை கணக்கையும் பார்த்து கொடுத்துருங்க, இன்னும் 1 கடை கணக்கு என்ன எனக்கு பாக்கி இருக்குது, 4ஆவது காசு நீங்க தொழுகை வைக்க. அதான இன்னைக்குள்ள தொழுகை அப்படிங்க. அப்ப இங்க கேட்கப்படக்கூடிய துவா
வீட்டிலே பெண்கள் கேட்கப்படக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் படலாம், படாட்டியும் இல்லை. காபத்துல்லாவுக்கு எவராம கட்டிட்டா அங்க என்ன காபத்து எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். அது அல்லாத எந்த காரியத்திலும் அது சிந்தனை ஏற்பட்டாலும் கூட செய்யக்கூடாது, செய்தால் ஹஜ்ஜுக்கூடாது. அப்படி ஒருத்தர் செஞ்சுட்டு வந்தார் அவர் காரியம் அல்ல. அப்படி ஹஜ்ஜுடைய காலங்களிலே அரைகுறையாக துனியாவோடு சிந்தனையோடு ஒரு காரி ஹஜ்ஜு செய்தால் அவர் செலவழித்த காசு கூட இங்க கிடைக்காது. இங்க வந்த பின்னால தரித்திரியம் முடிக்குமே தவிர்த்து அவருக்கு பறக்கத்து இருக்குமா? பறக்கத்து இருக்காது. அடுத்தபடியாக வந்து அவருடைய ரூஹு பிரிகின்ற பொழுது அவரும் கஷ்டப்படுவார், அவருடைய பிள்ளைகளும் கஷ்டப்படுவார். ஆகையால் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய காபத்துல்லாவுக்கு ஏன் வரணும் தெரியுமா? என்னுடைய காபத்துல்லாவை வந்து துனியாவை கேட்டாலும் கொடுப்பேன், உறுதியாக கொடுப்பேன். துனியாவோடு சேர்த்து ஆகிரத்தை கேட்டாலும் கொடுப்பேன். இரண்டாவது எடுத்து பாருங்க, அரசுக்கு முன்னால அல்லாஹ் அழகா சொல்றான். அரசுக்கு முன்னால வமின்ஹும் மையக்கூடு ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனா வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலால். காபத்துல்லாவுக்கு வந்து நீ துனியாவை மாத்திரம் கேட்டால் அதையும் உறுதியாக கொடுப்பேன். எல்லாம் சொல்றான். அதை கேட்கிறவங்க இருக்காங்க, துனியா மட்டும் போதுன்னு கேட்கிறவங்க இருக்காங்க. ஆனா வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலால் அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆகிரத்தில் எதுவும் கிடையாது. மின்ஹும் மையக்கூடு ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க துனியாவையும் ஆகிரத்தையும் நல்லாக்கிட்டான்னு கேட்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரெண்டையும் நான் கொடுப்பேன். வகினா அதாபன் நார். அவர்களை என்ன செய்ய மாட்டேன்? இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், மறு உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு துனியா மக்கள் குடுவோடு யார் ஹஜ்ஜில போய் கேட்கிறாங்களோ அதை கொடுத்துருவேன். ஆனா அதை அனுபவிக்க முடியாத சூழலை துனியாவில் ஏற்படுத்தி விடுவேன். ஆகிரத்தின் துனியாவை யார் குடுன்னு கேட்கிறாங்களோ ரெண்டையும் கொடுப்பேன். ரெண்டையும் கொடுத்து விட்டு இந்த உலகத்திலும் சிரமப்படுத்த மாட்டேன், மறு உலக வாழ்க்கையிலும் சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான் அன்புக்குரியவர்களே. ஆகையினால இன்று தொழுகக்கூடியவர்கள், வீட்டிலே தொழுகக்கூடிய பெண்கள் எதற்காக காபத்துல்லாவுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினா, இங்கே துனியா கலக்குகிறது இபாதத்திலே. அங்கே துனியா கலக்கவில்லை. ஆணுக்கும் கணக்காது, பெண்ணுக்கும் கணக்காது. அப்படி கடந்தால் அவர்களுடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜல்ல, அவர்களுடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, அரஃபாவை பத்தி சொல்லுங்க. அரஃபாவை பத்தி சொல்லுங்க. அரஃபாவில் எதற்காக நோன்பு வைக்கணும்? அரஃபாவிலே குர்பானி கொடுக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கணும். குர்பானி கொடுக்க முடியாதவர் யாருன்னா அடுத்த வருஷம் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படியே நியத்து வச்சு நோன்பு வைக்கணும். அப்படி நோன்பு வச்சா என்னன்னு கேட்டாங்க. நோன்பு வைப்பதினால் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க, அரஃபாவில் எந்த மனிதன் நோன்பு வைக்குகிறாரோ, அரஃபா நாள் என்று எந்த மனிதர் நோன்பு வைக்குகிறாரோ ரமலானில் அடையாத ஒரு பாக்கியத்தை அடைவார். முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நோன்பை அடையாத ஒரு பாக்கியத்தை அடைவார். என்ன பாக்கியம் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நோன்பு வைத்தால் அவர் அல்லாஹ்வை அறிந்து கொள்வார். அல்லாஹ்வை அவர் அறிந்து கொள்வார். அது கூட முக்கியம் இல்லை, அல்லாஹ் அவரை அறிந்து கொள்வார். அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ் அவரை நேசிப்பார். இதே அரஃபாவுடைய நோன்புக்காக அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான கேள்வி சஹாபாக்கள் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், மினாவிலே லட்சோப லட்ச மக்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் கூடுகிறார்களே, மினாவை போய் பார்த்தா அவ்வளவு மக்கள் கூடக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டான இடம் இல்லையேன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, தாயினுடைய கருவறை கர்ப்பம் குழந்தை உண்டாகுவதற்கு முன்னால் சாதாரணமானதுதான். அந்த குழந்தை உண்டான பின்னால் அந்த குழந்தை பெரிதாக தாயுடைய கருவறை கர்ப்பம் எப்படி பெரிதாகின்றதோ அதே மாதிரி மினா என்ன செய்யும்? ஜனங்கள் ஜனங்கள் ஒன்று கூட மினா விரிவடைந்து கொண்டே போகும். யாருக்கும் என்ன செய்யாது? மினா என்ன செய்யாது? நெருக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
தாயுடைய கருவறை எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி வினா புனிதமானது. தாயுடைய கருவறை எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு வினா புனிதமானது. அந்த வினாவை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். ஏன்னு கேட்டாங்க, தாயுடைய துவாவுக்கு தகப்பனுடைய துவாவுக்கு ஆளாகாவிட்டால் யாருமே வாழ்க்கையில மோட்சம் அடைய முடியாது. அது மாதிரி வினாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கேட்காத மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. கேட்காத மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. தாய் துவாவின் மூலமாக உலகமும் ஆகியவற்றும் உள்ளங்கைக்கு வரும். அதே மாதிரி வினாவிலே போய் உட்காருவதன் மூலமாக, வினாவை பார்ப்பதன் மூலமாக உலகமும் ஆகியவற்றும் அல்ல அல்லாஹ்வே நம்முடைய உள்ளங்கைக்கு வருவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு விட்டுக்கான அன்புக்குரியவர்கள் அவ்வளவு புனிதமான நாள். அதனால மாற்று மதத்தாருக்கும் நமக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்களுக்கு உலகத்தோடு எல்லாம் முடிந்தது, மறு உலகங்கிறது இல்லை. நம்ம நிறையா பேர் பௌத்த 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு பின்னால அந்த கப்பன் துணி வச்ச கப்பன் துணி அப்படியே இருக்க மாதிரி தோண்டி எடுக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். ஆகையினால நம்ம ஆகியத்தை ஏற்றிருக்கோம். ஆகியத்துடைய வாழ்க்கை கட்டாயம் இருக்கு. ஆகையினால துனியாவுடைய வாழ்க்கை அவசியம்தான். துனியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு அவசியமோ அதை விட ஆகியத்துடைய வாழ்க்கை அவசியங்கிறத மார்க்கம் விளங்க சொல்லுகிறது, உறுதி கொள்ள சொல்லுகிறது. இப்படி உறுதி கொண்டவர்கள் எல்லாம் எல்லா உலகத்திலும் சிறந்து விட்டார்கள். அதே உறுதி வேணுமா வேணாமா என்பதை நம்மை நாமே முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணி தேர்ந்தெடுப்போம். நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என்னாலும் தந்தார முடிவானாக தருவானா. அனைவரும் இல்லாயிரம் இல்லாயிரம்